ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அப்புக்குட்டி சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சமையல் ரெசிபி கிடையாது. ஹேர் க்ரோத் வீடியோ இல்லாட்டி ஹேர் மெயின்டெனன்ஸ் வீடியோ ஏதாவது போடுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த குட்டி வீடியோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆளி விதை. இது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸீடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். இது கொள்ளு மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் இது கொள்ளு கிடையாது, ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு நான் ஒரு கத்தாழை எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது காலையிலேயே ஒடிச்சிட்டு வந்த கத்தாழை. ஆக்சுவலி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த கத்தாழையோட இந்த 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 ஸ்கின் பகுதியை ரிமூவ் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணிட்டு மீதி உள்ள இருக்கிற மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் எப்பவுமே. அப்புறமேட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்படின்னா நம்ம ஒரு கத்தாழையை எடுத்து வச்சிருக்கோம். இந்த கத்தாழையை எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி கத்தாழையை எடுத்துனோம் அப்படின்னா இந்த பேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா? இந்த பக்கத்தை எடுத்துடலாம். முதல்ல இந்த பேஜ் நம்மளுக்கு வேண்டாம். அதுக்கப்புறமேட்டு இதோட மேல இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பூனை வச்சு இப்படி பீல் ஆஃப் பண்ணோம்னா இப்படி கத்தாழை ஜெல் மாதிரி வருது. பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கத்தாழையை ஒரு ஸ்பூனை வச்சு கத்தாழையை எடுத்துக்கிறோம். கத்தாழையை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். வர மேலே வர இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது கத்தாழை ஜெல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது நேச்சுரல் ரெமெடி. இது இப்போ கத்தாழை மிக்சியில் போட்டிருக்கோம். இப்போ மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இதை கத்தாழைய இப்போ நம்ம ஒரு கிளாஸ் இதில் ஒரு கிளாஸ் தண்ணியை இதில் ஊற்றுறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிருக்கோம். தண்ணி இப்போ கொதிக்குது நல்லா. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் ஆளி விதைய ஃப்ளெக்ஸி இதுல போடுறோம். நான் 1.5 ஸ்பூனே போடுறேன். இதுல இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ அடுப்பை அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா பொங்கி வரும். அதனால சிம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் அந்த ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம இந்த இதுக்கு வரணும், இந்த பதத்துக்கு. அப்புறம் டைம் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுது ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு ஆளி விதை ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும்போது நம்ம வடிகட்ட முடியாது. அதனால நம்ம இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆற வச்சிடலாம். ரொம்ப ஆற வச்சோம்னாலும் அதாவது நம்ம ஆளி விதை பிரிக்க முடியாது. தனியாக ஜெல்லுலேருந்து தனியாக பிரிக்க முடியாது. அதனால கொஞ்ச நேரம் சூடு நம்ம கைக்கு பொறுக்கிற அளவுக்கு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ எப்படி வடிகட்டுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம். இந்த பாத்திரத்துக்கு மேலே நான் ஒயிட் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒயிட் கிளாத்தை இந்த இதில் போட்டுடலாம் மேலே. இப்போ போட்டதுக்கு அப்புறமேட்டு ஆளி விதையை எடுத்து ஊற்றினோம்னா இந்த ஜெல்லை ஃப்ளெக்ஸி ஜெல்லை எடுத்து ஊற்றினோம்னா ஊற்றி அதை வடிகட்டணும். இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு துணியை வச்சு இப்போ இதை ஊற்றுறோம். நம்ம
பீஸாக தான் எடுத்துருக்கு, இதோட ரேஷன் இருக்காங்க. எடுத்துக்கோங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நான் வந்து பிரிஞ்சு எடுத்துட்டேன். வெறும் ஆலிவ் விதை தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியுது, வெறும் இது வந்து வெறும் ஆலிவ் விதை மட்டும்தான் இருக்கு. மற்றபடி ஜெல் எல்லாத்தையும் நான் வந்து பிரிச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியும் பாத்தீங்க அப்படின்னாவே பாருங்க எந்த அளவுக்கு ஜெல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து ஃபேஸ்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இதை ஆலிவ் விதைய தெரியுது எவ்வளோ ஜெல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கம்மு மாதிரி இருக்கும். இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது கம்மு மாதிரி தான் இருக்குது. இந்த ஜெல்லோட கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம வந்து இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு சுற்றி வச்சுருக்க கத்தாழை இதில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இவங்களோட முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரன்னு இருக்குது. அதனால இப்போ வந்து இவங்களோட ஹேருக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜெல்லை போட போகிறோம். அது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கோகனட் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணோம். இப்போது ஹேரில் எப்படி நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி கையில் ஆயில் எடுக்கிற மாதிரி ஜெல்லை எடுத்துகிட்டு இப்போ தலையிலெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஜெல் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு ஹேரோட நுனிலையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரோட நுனிக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு ஹேர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஹேரை வந்து நல்லா காய வைக்கணும். எந்தளவுக்கு காயுதோ நல்லா மொடன்னு இருக்கணும். அந்தளவுக்கு காய வைங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போ எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஹேரை வந்து நல்லா காய வச்சதுக்கப்புறமேட்டு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்துடுங்க. தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு நல்லா உங்களுக்கே பார்த்தா தெரியுது. நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகாமல் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். ஆலிவ் விதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா கண்டென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அப்புக்குட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.